பிரச்சனைகள் வரும். நாம் எதிர்பார்க்கவே கூடாத ஒரு காரியம் திடீரென்று நம்மை தாக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நம்ம எது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, விசுவாசம் ஒளிந்து போவதற்கு சத்துரு போராட ஆரம்பிப்பான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை ஒழித்து விட வேண்டும் என்பதுதான் பிசாசனுடைய டார்கெட், இலக்கு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் எதிரலைகளும் நம்மை கவிழ்க்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளும் பயங்களும் துக்கங்களும் வியாதிகளும் குறைவுகளும் வராது என்று வேதம் சொல்லவில்லை. வரலாம். ஆனால் அவைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். துன்மார்க்கனுக்கு எப்படி நடக்கிறதோ அப்படியே சன்மார்க்கனுக்கும் நடக்கிறது வேதம் சொல்லுகிறது. சில வேளைகளில் துன்மார்க்கனுக்கு எப்படி நடக்கிறதோ அப்படியே நீதிமானுக்கும் நடக்கிறது. அது ஒரு ரகசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அது ஏன் புரியல? அப்ப விசுவாசம் ஒளிந்து போவதற்கு ஏதுவான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் அதை எப்படி தப்புவிக்கலாம், அதில் எப்படி நம்ம மேலே எழும்பி வரலாம் அப்படின்னு சொன்னா, அதற்கான ஸ்டெப் என்னங்க அப்படின்னா, முதல்ல நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் பதறாமல், விசுவாசிக்கிறவன் பதறான்.